ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ட்ராமாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாங் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் ஆகும்போது நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி ஒரு சின்ன கேப்னு போயிட்டு பெரிய கேப்பை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். வீக்லி ஒரு 3 or 2 வீடியோஸாக நான் போட ட்ரை பண்ணுறேன். சேனலில் இருக்கிற கமெண்ட்ஸும் சரி, இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ் நான் பார்த்து தான் இருக்கேன். ஆனால் எப்போ நான் வீடியோ போடுவீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் தேங்க்யூ, உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எப்படி என்ன மிஸ் பண்ணீங்களோ அதேமாதிரி நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ட்ராமா தான், பட் ஆனால் குட் ட்ராமா. சரி வாங்க இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே நம்ம ஹீரோனி தான் கட்டாங்க. இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோனி. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பா போஸ்டர் பார்த்து என்னையும் கூட்டு போங்கடா, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெஞ்சிக்காங்க. கெஞ்சும் இல்லாமல் கொஞ்சம் செய்கிறாங்க. டே என்னை கூட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டுக்காம அவனுக்கு பார்த்து நீ வந்தனா சும்மா இருக்க மாட்டேன், உன்னை கூட்டு போக மாட்டேன், டே உங்களுக்கு இவ்வளோதான் மரியாதை, கூட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியும் பார்க்குறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டே போக மாட்டேன்றானுங்க. ப்ளீஸ் டாடி உங்ககிட்ட கெஞ்சியும் பார்த்தாச்சு, மிரட்டியும் பார்த்தாச்சு, எப்படியாவது கூட்டு போகணும்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறாங்க. சரி வா வந்து தொலைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் இவங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் போகிறாங்க. ஸோ இவங்க தான் ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தியோட பேர் பார்த்தீங்கன்னா ஜியா டிங் டிங், இன்னொருத்தரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜோ. சோ 3 பேர் பாத்தீங்கன்னா பயங்கரமான என்ட்ரியோட உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு ஹீரோயின் கிட்ட பாரு, நீ எப்போ வந்தாலும் எதனா ஒரு வம்பு பண்ணிக்கிட்டே இருப்ப, நீ ஒழுங்கா இங்க ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு நாங்க போயிட்டு அங்க வந்து சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்றோம், எதனா வம்பு பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் விட்டுட்டு போறாங்க. ஹீரோயின் அங்க பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு மகா குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க அது எதுவுமே தெரியாம இங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து அங்க அவங்களோட ஐடியல் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட என்ட்ரி. சோ இவர் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. அவர் நேரா பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கம் தான் வராங்க. ஹீரோனிக்கு வந்து கொஞ்சம் லைட்டா போதையில வர இருக்காங்களா, கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஆஹா இவன் நம்மள பார்த்து தான் வரானே, ஐயோ இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இது கேஷுவலா உட்காராங்களாமா. ஸோ ஹீரோவும் நேராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுறாரு. நீங்கள் குடிக்கிறீங்களான்னு போது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் பிகோ பண்ணுறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆர்டர் பண்ண குடிக்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோனிக்கிட்டே வந்துட்டு ஒரு நைட்டுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோனிட்ட கேட்குறாரு. கேட்டவுடனே ஹீரோனிக்கு ஒரு மாதிரி வருது, என்னடா கேட்ட, என்னைய பார்த்து என்ன கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை அடிக்க கால் இப்படி ஓங்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சது. ஐயோ தெரியாம கேட்டவன், நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லையா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோனி விடவே இல்லை. செமையா ஹீரோ பிடிச்சி வீடியோலாம் எடுக்கிறாங்க. நீ தான் கொடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுக்க ஹீரோ வந்து ஐயோ இந்த பொண்ணுக்கிட்டே போய் கேட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்பவே அசிங்கமான ஹீரோக்கு வீடியோ எடுக்கணும். ஹீரோனி பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் எடுக்காம ஹீரோட மெயின் பாயிண்ட்லாம் காட்டி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிட லைட்டா ஹீரோனி பார்த்தீங்கன்னா போதில் அப்படியே மயங்கிடுவாங்க. அந்த பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுப்ப பார்ப்பாரு. கரெக்டா அவங்க மேலே ஆம்லேட் போட்டுருவாங்க நம்ம ஹீரோயினி. அடச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அது எதுவுமே தெரியாம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்து திரும்ப பார்த்தா ஹீரோனி ஆள காணோம். அப்ப பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. அந்த ட்ரிங்க்ஸ் வந்து இவங்க 2 பேர் குடிச்சோன்னே பாட்லேயே வந்து போதையாகி அங்கேயே மட்டையாயிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புது கேரக்டர் ரிவீல் பண்றாங்க. ஸோ இந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா ஜூஃபிங் மியா. அவ போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லகை கூட தான் சுத்துவா. அதே மாதிரி மேல் வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இன்னொருத்தர் காட்டுறாங்க. ஸோ இவங்க நம்ம சீனியர்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சீனியர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லகை தான் இருப்பாங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல ரூல்ஸ் படி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மியா வந்து இந்த சீனியருக்கு வந்து பாய் ஃப்ரெண்டா இருக்கணும். அவ வந்து எனக்கு எப்போ பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி சீனியர் கேட்க அதுக்கு அவ மியா வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் தானே வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு போயிடுவா. இந்த மியா கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரி, தான் பெரிய அழகி அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்து நினைப்பு. இந்த பக்கம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா நேற்று அடிச்ச சரக்குல மட்டையாகி லேட்டா ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பிடிச்சிருப்பாரு. பிடிச்சிட்டு எங்க ஏன் லேட்டு, எதுக்கு லேட்டு அப்படின்னு போய் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் போது நானா அனுபவிக்க போறேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த பக்கம் ஹீரோனியோட ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிருப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனி பார்த்தீங்கன்னா நேற்று நைட் எப்படி வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க ஆமாடி நேற்று நைட்டு அம்மா மட்டும் நீ நாங்க தான் உன்னை கூட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் சீனை காட்டிட்டு வராங்க. அவ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவ வீட்டுக்கு கூட்டு வரும்போது பயங்கரமான கொரட்டை சத்தம் வருது. என்ன இது கொரட்டை சத்தம் அப்படின்னு, அது வேற யாரில் எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து அவளே கலாச்சிக்கிட்டு இருப்பா. போதில் ஹீரோ வந்து அது மாதிரி கேட்டார் இல்லையா. ஸோ அந்த இடத்துல சண்டை போட்ட சீன் எல்லாமே வந்து அவளுக்கு ஞாபகம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளை வீட்டில் வந்து பெட்ல படுக்கிடும் போது ஹீரோ தான் வந்து கூட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை போட்டு அடி கொத்தனை செம்மையா போட்டு மிதிச்சிருப்பா. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஸ்கூல்ல கட்டாங்க. ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க கிளாஸுக்கு ஒரு புது டீச்சர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ட்ரி ஆகிறாரு. வேற யாரில் நம்ம ஹீரோ தான். ஹீரோ பார்த்தவொடனே அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பசங்களாம் வாயை பிறந்து பாக்குறாங்க. ஆஹா இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் பார்க்க ஹீரோ பார்த்தவொடனே இவனா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோனி வாண்டடா ஹீரோ வந்து வம்பிழுக்கவே நேரம் வந்து சாரோட கேபினுக்கே போயிட்டு ஒரு டீச்சரை வந்துட்டு நேற்று இந்த மாதிரிலாம் பண்ணியே இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. அவரு ஹீரோனியை பழிவாங்க. திரும்ப நேத்து நான் ஹோம்வொர்க் கொடுத்தல, இனி கிளாஸ்ல என்ன நடத்தினேன், இந்த ப்ரோக்ராம் சொல்லு பார்க்கலாம், இந்த ஃபார்முலா சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோனியை பழிவாங்க. ஹீரோனி இருடா உன்னை நான் பழிவாங்கன்னு சொல்லிட்டு சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, குழந்தையா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு கேட்க பக்கத்துல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் ஐயோ இவர் கல்யாணம் ஆயிடுச்சா, நான் இவர் ரொம்ப யங்கான ஆளுன்னு நினைச்சேன், இவருக்கு என்னோட கொலிக்கெல்லாம் வந்து இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற டீச்சர் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஹீரோ வேணும்னே வந்து ஹீரோ வந்து பழி வாங்குறாங்க. ஹீரோ வந்து மரியாதை எங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுறாங்க. அன்னைக்கு ஸ்கூல்ல டாபிக் நம்ம ஹீரோ மட்டும் தான். சோ
நம்மளோட ஜோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து எல்லாருமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து கிளாஸ் டீச்சர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் டாபிக்கா நம்ம ஹீரோ வந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனியோட அம்மா வீட்டுல காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி நேத்து வந்து பார்ட்டி போயிட்டு வந்தது வந்து அவங்க ட்ரெஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோனி கால் பண்ணி நேத்து எங்கடி போயிட்டு வந்த, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா பிடிச்சி ஹீரோனி திட்ட, ஹீரோனி ஐயோ வீட்டுக்கு போனா இன்னைக்கு ஆப்பு தான் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு கால் பண்றா. சோ இது மாதிரி சிச்சுவேஷன்ல தான் அண்ணன் ஞாபகம் வரும். அண்ணனுக்கு கால் பண்ணி அண்ணே எப்படி இருக்கீங்க, என்ன ரொம்ப பாசம் போல பொழியுதே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்ல கேட்க, எங்க அண்ணன் நீ தான் என் தங்க தண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு நான் இன்னைக்கு வந்து உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் போட்டுருப்பா. அவளும் பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் வீட்டுக்கு அன்னைக்கு நைட் போனா ஆல்ரெடி வீட்டுல யாரோ இருக்கிற மாதிரியே நம்ம ஹீரோனிக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஐயோ யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருனா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ள போனா ரெஸ்ட் ரூம்ல எல்லாம் வந்து துணி யாரோ ஈரமா காய போட்ட மாதிரிலாம் இருக்கு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிற அதே ஒரு சத்தம். ஆஹா யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு ஏதோ திரும்ப யாரோ ஒருத்தர் சரான்னு பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறாங்க. வேற யாரும் இல்ல, அது நம்ம டிராமாவோட ஹீரோ. நீ என்னடா பண்ற என் வீட்டுல அப்படின்னு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோ வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணிட்டு யோசிச்சிருக்காரு. என்னன்னா அன்னைக்கு பப்ல நடந்தது இல்லையா, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது ஒரு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடிருப்பாங்க. அதுல வந்து ஹீரோனி கிட்ட வந்து டேர் பண்ணணும், இந்த மாதிரி போய் அந்த பொண்ணு கிட்ட வந்து நீ என்ன ரேட்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோ வந்து அன்னைக்கு நைட் வந்து கேட்டிருப்பாரு. இது யோசிச்சிட்டே இருக்கும்போது பிரின்சிபல் வந்துறாரு. என்ன ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு போது ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் இருந்திருக்கும். அவங்க வந்து ஒரு லவ் பண்ணிருப்பாரு. பட் ஆனா அந்த பொண்ணு கிட்ட எதுவும் சொல்லாமலே இருந்திருப்பாரு. பட் அது ஒரு லவ் ஃபெயிலியராவே போயிட்டு இருக்கும். எப்படியாவது அந்த பொண்ணு திரும்ப மீட் பண்ணணும்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் யோசிச்சிட்டு இருக்காரு. அது பிரின்சிபல் கிட்ட சொல்லாம அந்த இடத்துல இருந்து திரும்ப ஒரு வீட்டுக்கு போயிருப்பாரு. வீட்டுக்கு போனா அவரோட தங்கி இருந்த வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்பில் ஆகி ஃபுல்லா ஃபில் ஆயிட்டு இருக்கும். அடடா இதுக்கப்புறம் இந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் உட்ல தான் பாத்தீங்கன்னா வீடு இருக்கும். சோ அதை வந்து 1 மந்த் 2 மந்த் நம்ம வெளியே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அண்ணா இருக்காரு பாத்தீங்களா, அவரும் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் மேட்டா இருந்திருப்பாங்க. சோ அவர்கிட்ட மச்சான் அந்த மாதிரி நம்ம வீட்டுல வந்து தங்கிக்கிறேன் போது வாடா வந்து தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோட அண்ணாவும் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து இங்க வந்திருப்பாரு. சோ இப்போ ஹீரோனியை பார்த்திருப்பாரு. இப்போ பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோனி நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு உங்க அண்ணா நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு ஆமா இங்க பாரு இந்த போட்டோல கூட பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ காட்டாங்க. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஹீரோனி குழந்தையா இருந்திருப்பாங்க. இவங்க அண்ணாவும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த போட்டோ இருப்பாங்க. அந்த சின்ன வயசு குழந்தை நீதாவா, அதுல எவ்வளவு சமத்தா அழகா இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஒரு ராட்சசி மாதிரி இருக்கே அப்படின்னு என்னை பத்தி அது மாதிரி பேசாத அப்படின்னு இரு இப்பயே உன்னை வந்து இந்த வீட்டுல இருந்து அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு கால் பண்றோம். அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இவனை இந்த இடத்துல இருந்து அனுப்பு, இவன் இங்க பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பேச அவன் போனா நீ போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை பாத்தீங்கன்னா அவன் பயங்கரமா திட்டி விட்டுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட அண்ணா இருக்கான் பாத்தீங்கன்னா அவன் சரியான பிளே பாய். ஹீரோட அண்ணா கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி உனக்கோசம் நான் எல்லாமே மாத்திக்கிட்டேன், இந்த பாரு நீ சொன்ன மாதிரி என் மூக்கையே மாத்திக்கிட்டேன், வேற எதனா மாத்தணும்னு நான் உன ஃபேஸை மாத்திக்குவா, நான் உன மொத்த உடம்பையே மாத்திக்குவா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண இல்ல நீ எதுவும் மாத்திக்க வேணாம், நான் தான் மாத்திக்கேன் மனசை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணா பாத்தீங்கன்னா லவுட் லைக்கா விட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு போறதுக்கு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிருக்காரு. அப்போ ஹீரோ ஐயோ இவன் வீட்டை விட்டு போயிட்டா நம்மளே துரத்தி விட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயும் போகாதீங்க, நீங்க இங்கே இருங்க, நீங்க எங்கேயுமே போகாதீங்க, நான் தான் இந்த இடத்த விட்டு போகணும், பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீட்டுல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நைட்டு போய் தூங்குறாரு. தூங்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமான கொரட்ட சத்தம். என்னடான்னு பாத்தீங்கன்னா அப்பா மாதிரி தானே பொண்ணு இருக்கும். சோ அப்பா எப்படி கொரட்ட வராரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோனி பயங்கரமா கொரட்ட விடுவாங்க. நம்ம ஹீரோவால தாங்கவே முடியாது அந்த கொரட்ட சத்தத்தை. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல்ல கட்டுறாங்க. ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீனியர் இந்த பக்கம் வரும்போது நம்ம ஜோ சும்மா இல்லாம அவங்கிட்ட போயிட்டு அந்த கேபாப்போட கான்டெஸ்ட் டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் நீ என்கிட்ட ஏன்டா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கோமா அவனை திட்ட போகும்போது நம்ம ஹீரோ வந்து நீ யாரா பெரிய ரவுடியா என்ன ஓவரா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து நம்ம சீனியர் திட்ட போய் நம்ம சீனியருக்கு ஹீரோனி பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடும். ஆஹா என்ன இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் பொண்ணே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல போறான் அப்படின்னு ஹீரோனி யோசிக்கும் போது ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ சொல்லிட்டு போயிடுவான். இது நம்ம மியா பார்த்து பக்கத்துல பயங்கரமா காண்டாவரா, என்னது ஒரு உலகடி நான் பக்கத்துல இருக்கும்போது இவன் ஏன் இவள் கை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் லவ் கிரேஸே வராத நம்ம மியாக்கு நம்ம சீனியர் மேல பாத்தீங்கன்னா லவ் கிரேஸ் ஆகும். ஹீரோனி மேல பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிரும். இந்த பக்கம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்மேட் யார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓட்டிங் நடத்துறாங்க. இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா மியா தான் இருந்திருப்பா. இப்போ வந்து நம்ம ஹீரோனி வந்து நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் நடத்துங்க அப்படின்னு சொல்ல நம்ம மியா வந்து எப்படியும் இதுல நான் தான் ஜெயிக்க போறேன், நீ எதுக்கு நிக்கிற அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சேர் உட்கார டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து சேரை எடுத்து விட்டுருவா. ஹீரோ வந்து மரியாதையே வெளியே போய் முட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு சேர் முட்டி போட வச்சிருவாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்ல எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க இந்த சார் சரியே இல்ல, என்ன நீங்க அவளோட எல்லாம் ரொம்ப இதுவா பேசுறீங்க போது அவன் என்ன சரியில்லை போது அவன் தான் வந்து அன்னைக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி தப்பா பேசினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படியே அவர் பேசுவார் பேர் போட்டோ கூட எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்தா இல்லையா, சோ அதெல்லாமே காட்டுறா. ஆஹா இந்த போட்டோல ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி நான் அவனை பத்தி தப்பா புகார் சொல்லிட்டு இருக்கேன், நீ சைட் இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே இப்போ நம்ம கிளாஸ்மேட்டா மாறணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேபாப்போட டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்றதே நம்ம ஜோக்கு வேலை. சோ அவன் என்ன பண்ணுவானா எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் கொடுத்துட்டு நீங்க வந்து ஹீரோனி கோட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு லஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். சோ அந்த லஞ்சம் கொடுத்தது வந்து நம்ம ஹீரோ பாத்துருவாரு. இந்த ஓட்டிங் வந்து செல்லுபடி ஆகாது, ஏன்னா இதுல வந்து நம்ம ஹீரோனி ஏமாத்திருக்கா சொல்லிட்டு வெளியே அமைச்சிருவாரு. திருந்தவே மாட்டியா இந்த மாதிரி எதனா ஏமாத்தோல பண்ணிக்கிட்டே இருப்பியான்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த ஹீரோனி பிடிச்சி கேட்க இல்ல நீங்க பண்ணதா தப்புன்னு ஹீரோ வந்து ஹீரோனி பிடிப்பாரு. திரும்ப போகும்போது திரும்ப பிடிக்கும்போது ஷார்ட் கிழிஞ்சிரும். ஏய் என்னடா பண்ற, ஏன் இந்த மாதிரி மனம் வங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கத்த எனக்கு தெரியாம தான் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சீனை கட் பண்ண ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்போர்ட்ஸ் கேம்ல முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க பிளேஸ்ல வந்து ஒரு ஷர்ட் இருக்கும். ஆஹா கிழிஞ்ச ஷர்ட்டுக்கு இவன் தான் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார்ல போகும்போது நேரம் வந்து அப்படியே எகிரி குதிக்கிறாங்க. அடி பாவி கொஞ்ச நேரத்துல கொல்ல பார்த்தனே உன்னை அப்படின்னு சொல்லுவேன். நான் தான் சார் குதிச்சேன் உன்னைய கொன்று போயிட்ட நேரத்துல கார் ஏத்தி அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகே சார் ப்ளீஸ் சார் எனக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ்மேட் ஆகணும், அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஓட்டிங்க திரும்ப ஒழுங்கா நடத்துங்க. இல்ல அதுக்கு நீ லாய்க்கே பட மாட்டேன்னு ஆஹா இவனை நம்ம அக்செப்டே பண்ண மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா கண்ணில் கிளிசர் எல்லாம் ஊத்திட்டு ப்ளீஸ் சார் என்னைய பார்த்தா
பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிற மாதிரிலாம் ஆக்ஷன் போட போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரை விட்டு வெளியே தத்து விட்டுறாரு நம்ம ஹீரோ. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை யார் வாங்கி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட சீனியர் தான் வாங்கி கொடுத்துருப்பான். அவன் ஹீரோனி பார்த்துட்டு உனக்கு அந்த ட்ரெஸ் கரெக்டா இருக்கானு, இந்த ட்ரெஸ் நீ வாங்கி கொடுத்த? ஆமா நான் தான் உன் பிளேஸ்ல வச்சேன். ஐயோ இது தெரியாம நான் ஹீரோ கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர். ஸோ இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி. இவன் எந்த மாதிரி கேரக்டர்னா போய் சொல்றதே ஒரு மன்னனா இருப்பான். ஸோ எந்த கட்டுக்கதையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து கிரியேட் பண்ற ஒரு ஆளு. அவன் வந்து ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு இருக்கும்போது டே போதுண்டா கிளம்பலாம் டைம் ஆகுது நைட் 12 ஆகுது 12 மணி ஆனா வந்து பேய் வரும்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்ல அதெல்லாம் என்னடா பேய் வரும்போது டாங் டாங் பேய் வரும். டாங் டாங் பேய் ஆமா நொண்டி காலம் பேய். ஸோ அது வரும் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் வராதான்னு சொல்லிட்டு இவன் போய் பார்த்தீங்கன்னா நைட் ரெஸ்ட் ரூம்ல போய் அவன் வந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வருது பயங்கரமான ஒரு சத்தம். அங்கிருந்து பயந்து ஓனவன் தான் அடிச்சு பிடிச்சி குடுகுடுன்னு பாத்தீங்கன்னா கக்கூஸ்ல இருந்து கழுவாம கூட ஓடிடுறான். அப்படியே சீனை கட் பண்ண அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஸ்கூலோட நோட்டீஸ் போர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இறந்த மாதிரி கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டிருக்காங்க. இது வேற இல்ல நம்ம ஹீரோனி தான் பண்ண வேலை. அதை பார்த்துட்டு பிரின்சிபல் வந்து ஆஹா நல்ல மனுஷன் இவ்வளவு நாள் சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல வந்து ஹீரோ வந்து அங்க நிக்கிறாரு. ஐயோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாம் ஓட நம்ம பிரின்சிபல் பார்த்துட்டு என்ன சார் இது உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது யோ நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ரொம்ப ஃபீலிங்கா வந்து அந்த போஸ்டே பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நேத்து ஜி இருக்கான் இல்லையா, சோ அவன் வந்து அந்த பேயை பார்த்துட்டு வந்து ரொம்ப பயத்துல இருந்திருப்பான். இந்த மாதிரி வந்து நான் டங் டங் பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்க்கு ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது கரெக்டா ஹீரோ உள்ள வந்துருவாரு. உள்ள வந்தோடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஐயோ செத்து போனவர் எல்லாம் உயிரோட வந்துட்டாங்க அப்படின்னு. ஆமா எனக்கு ஒன்னும் ஆகல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இந்த பக்கம் ஜி வந்து நேத்து நீங்க தான் பேயா வந்தீங்களா நான் உங்களுக்கு தொட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தொட்டு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பயங்கரமா பயமுத்தி விட்டுருவாரு. அப்படியே சீனை கட் பண்ணா அந்த கட்டுக்கதை மண்ண நம்ம தலைவன் ஜி என்ன பண்றானா உள்ள வந்து ஒரு கதையை சொல்றான். நேத்து நான் அந்த பேயை பார்த்தேன் நைட் ஒரு 12 மணிக்கு பயங்கரமா அந்த பேய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்க்கு ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லுவான். என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப மும்முரமா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. டாங் டாங் ஒருத்தர் தானா. சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் லீடர் ஆகலாம்னு சொல்லிட்டு போது கூட இருக்கிற யாரோ ஒரு கிளாஸ் பையன் அவங்க டீச்சர் கிட்ட போயிட்டு இவனை பத்தி தப்பா சொல்ல அவன் கிளாஸ் லீடர் ஆகாமலே வந்து சூசைட் பண்ணி செத்துக்கிட்டான். அது அந்த ரெஸ்ட் ரூம்ல செத்துட்டான். சோ இது வந்து ரொம்ப நாளா இருக்கிற ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜி வந்து அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் சொல்ல ஹீரோனி வந்து நல்லா அவுத்து விடுறா நல்லா அவுத்து விட்டு பொய்யா சொல்றானே இல்ல இது உண்மை அப்படின்னு சொல்ல ஹீரோனிக்கு லைட்டா பயமாயிருது. சோ இது வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிருது. அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா இது உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்மளோட பிரின்சிபலுக்கு தெரியுது. பிரின்சிபல் என்ன பண்ணா மைக்ல அனௌன்ஸ் பண்றாரு அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல சும்மா வந்து யாரும் காசிப் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் பெருசாயிருது. ஸ்கூல் ஃபுல்லா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனி என்ன பிளான் பண்றாங்க நம்மளோட ஜோ கிட்டயும் நம்ம டிங் டிங் கிட்டயும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்றது கேளு நம்ம வந்து அந்த ரெஸ்ட் ரூம் போவோம் ஒரு 10 மணிக்கு மேல அங்க என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஐயோ வேணாப்பா நான் அந்த பேய் கிட்ட சிக்க விரும்பலன்னு அப்படிலாம் ஒண்ணு இருக்காதா பாத்துக்கலாம் வா எப்படி அவன் வந்து கிளாஸ் லீடர் ஆக போறவன் தானே இது பண்ணுவான் நம்ம தான் என்ன ஆகல இல்ல சோ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் மியாக்கு பயமாகுது. ஏன்னா அவதான் ஆக போறா இல்லையா சோ அவளுக்கு இந்த பக்கம் நம்மளோட பிரின்சிபலும் வந்து ரெடியா வராரு. யார் தாண்டா ரெஸ்ட் ரூம் வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஆல்ரெடி பிரின்சிபல் வந்து செம கெத்து அப்படின்னு நின்னுட்டு இருக்காரு. எவன் வரான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோனி நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போறாங்க. சோ அவங்க போயிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள போலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே ரெஸ்ட் ரூம்குள்ள போறாங்க. டேய் உள்ள இடம் பார்த்தாதடா வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. எல்லாரும் தனித்தனியா போங்க அப்பதான் வந்து கதவு தட்டினா கூட திறக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல எல்லாரும் தனித்தனியா பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள போறாங்க. சோ இவங்களும் அமைதியா உள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் மாதிரி டொம் டொம் டொம்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கு. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயத்துல அடிச்சு ஓடுறாங்க. ஐயோ உண்மையா அந்த பேய் தான் வந்துருச்சோ இவனுக்கு தான் ஏதோ பண்றானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குடு 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 குடுன்னு ஓடுறாங்க. யாரான்னு பார்த்தா அங்க நம்ம வாட்ச்மேன் அவரு வந்து பாத்தீங்கன்னா நொண்டிகள்ல வந்துட்டு இருக்காரு சிக்கு வச்சுக்கிட்டு ஏமா ஓடாதமா அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்க என்ன பண்றீங்க என்பது அட ஏமா நான் இந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ள வரமாட்டேன் எனக்கு ஆள் அடிபட்டு இருக்கா சோ அதனால வந்து நான் இங்க தான் இருப்பேன். அன்னைக்கு நைட்டு கூட யாரோ ரெஸ்ட் ரூம்ல பயந்து கத்துறாங்க அதனாலதான் நான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் சொல்ல அப்பதான் ஹீரோனிக்கே புரியுது பேய் இல்ல கீயும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாம நம்மளோட டிங் டிங்கும் ஜோவும் பாத்தீங்கன்னா வெளியே இருந்து ஆஹா ஹீரோனி அந்த டொங் டொங் போய் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்மளோட பிரின்சிபல் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சிருப்பாரு. ஏன்னா யாரா வெளியே இருந்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஹீரோனிக்கு தெரிஞ்சது. சோ இதை வச்சு நம்ம எதனா ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்றாங்க. இந்த டங் டங் பேய் நம்ம பார்த்தோம் நாங்க நேத்து அவன் வந்து யாரெல்லாம் கேட்கல அவன் வந்து என்ன கேட்டானா யாரை வந்து அடுத்து வந்து நீங்க கிளாஸ் லீடர் சூஸ் பண்ணிருக்கீங்கன்றதான் கேட்டா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம மியாக்கு பயமாவுது. ஏன்னா அவ வந்து எங்க அவ பேரை சொல்லிடுவாளோ நம்ம ஹீரோனி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு என்ன வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு நேரம் பிரின்சிபல் போய் பார்க்க போறாரு. பிரின்சிபல் வந்து ஐயோ நேத்து அந்த பேயை பார்த்தேன் பயப்படுறாரு. சார் அதெல்லாம் அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல சார் அப்படின்னு ஹீரோ சொல்ல கரெக்டா அந்த வாட்ச்மேன் வரது நம்ம ஹீரோ பாக்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி கரெக்ட் பண்றதுக்கு மியா வந்து ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறா. என் பேரை மொத்தம் டங் டங் பேய் கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியா பாத்தீங்கன்னா அமைதியா விட்டுறாங்க. அதை ஹீரோ பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து நேரா ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோ கிட்ட வந்து சார் நான் எல்லா ஹோம்ஒர்க்கையும் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டு சார் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கதை சொல்லணும். இந்த டொங் டொங் பேய் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னா ஹீரோ அப்போ ஒரு கதை சொல்றாரு. உனக்கு டொங் டொங் பத்தி என்ன தெரியும்? ஆக்சுவலா டொங் டொங்ன்றது ஒரு பேய் இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து டொங் டொங் வந்து சாகிறதுக்கு முன்னாடி அவங்க சார் வந்து சேர்ந்து இறந்துட்டாரு. அந்த பையன் லீடரா கூட அந்த பையன்
சூசைட் பண்ணோனே அதுக்கப்புறம் அவங்க சார் வந்துட்டாரு. அதுதான் இங்க பேயா சுத்திக்கிட்டு இருக்குன்னு ஹீரோய்க்கு இன்னும் பயமா இருக்கு. இவன் என்னடா புது கதை நம்ம கிட்ட சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் போலான்னு போவாரு. ஆல்ரெடி ஹீரோனி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஹீரோ பயமுத்தலாம்னு சொல்லிட்டு. அவங்களும் பாத்தீங்கன்னா உள்ள ரெஸ்ட் ரூம்குள்ள வருவாங்க. உள்ள வந்துட்டு சரிடா நீ பேய் மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டியா, கமான் ரெடி, அவர் போய் பயமுறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவு தட்டு, டொங் டொங் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கதவை திறந்தா அங்க ஹீரோ வந்து பேய் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மேக்கப் போட்டு நம்ம எல்லாரும் அந்த பசங்களை எல்லாருமே பயமுறுத்திடுவாங்க. குடுகுடு எல்லாமே ஐயோ பேய் ஐயோ பேய்ன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓட கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோ தான். எனக்கே வா என்னையே நீ பயமுறுத்த பாக்குறியா, நான் தான் அந்த கதையை உருவாக்குனது, நீ என்னடானா எனக்கே வந்து என்னையே பயமுறுத்தலான்ப்பா, நானும் உங்க அண்ணன் தான் இந்த கதையை ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணோம், அவன் கிளாஸ் லீடரா கூட நான் இந்த கதையை சொன்னேன், நீ என்கிட்ட இந்த கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி பயங்கரமா திட்டி விடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜோ சும்மா இல்லாம ஒரு லேப்டாப் எடுத்துட்டு ஒரு ஹீரோனோட லீக் வீடியோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்கும்போது தரமாட்டேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போயிடும். இந்த பக்கம் ஹீரோட வீட்டுல காட்டாங்க. ஹீரோ வந்து அவங்க அண்ணன் ஹீரோட அண்ணன் கிட்ட வந்துட்டு டேய் வைஃபை வந்து பே பண்ணி இல்லையாடான் போது இல்ல மச்சான் அப்படின்னு. அடடா இன்னைக்கு தானே அந்த ஹீரோனியோட லீக் வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, போடா அதை நான் பார்க்க முடியாம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பான். இங்க நம்ம ஜோ மட்டும் தான் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பென்ட்ரைவ்ல டவுன்லோட் பண்ணிருப்பான். அங்க இருக்க எல்லா கிளாஸ் பசங்க ரெடியா மச்சான் எனக்கு அந்த வீடியோ குடுறேன் எனக்கு அந்த வீடியோ குடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க. தர முடியாதுன்னு சொன்னோடனே நம்மளோட சீனியர் வந்துட்டு என்ன ஜோ தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஜோவை பிடிச்சி பயங்கரமா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் இந்த வீடியோ எல்லாருக்குமே சென்ட் பண்றேன், பட் ஆனா இன்னைக்கு யாரும் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதுக்கு நீங்க எனக்கு 1000 ரூபாய் தரணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஜோ கேட்க அங்க ஒரு பையன் மட்டும் தனியா இருப்பான். நீ என்னடா இது உனக்கு வேணாம் போது இதெல்லாம் யாரா பாப்பாங்களா, சி அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பையன் அந்த இடத்துல வந்து போவ அவங்க சார் வந்துட்டு என்னடா பண்ற, அங்க குரூப்பா பசங்க எல்லாருமே பென்ட்ரைவ்ல ஏதோ ஸ்டடி மெட்டீரியல் சொல்லிட்டு ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா இங்க வந்து தனியா வந்து இங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க இருக்கிற பசங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிச்சிருவாங்க. டே என்ன பார்த்தா சிரிக்கிறீங்க இருங்கடா உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கிள் பையன் என்ன பண்றானா அவங்களை போட்டு கொடுக்காம விட மாட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறான். போனோம் கொஞ்ச நேரத்துல இவங்க இந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நேக்கா வந்து நம்மளோட ஜோவோட பென்ட்ரைவ் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிடுவான். நேரா வந்து நம்ம பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுத்துறான் இவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ இடிச்சிடுவான். இடிக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோட பென்ட்ரைவும் இவனோட பென்ட்ரைவும் பாத்தீங்கன்னா மாறிட்டு நம்மளோட பிரின்சிபல் கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி வந்து பசங்க நான் சொன்னல அந்த ஹீரோனியோட லீக் வீடியோஸ் தான் இவங்க வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க அது வியப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபல் பாத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்மளோட ஜோ கிட்ட எல்லாருமே வந்து பென்ட்ரைவ்ல வீடியோ கேட்டிருந்தாங்களே டே போடுறான்னு சொல்லிட்டு அவனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டா அது வேற யாரோ பென்ட்ரைவ்ல ஏன் என்னோட பென்ட்ரைவ் காணோம் என் பென்ட்ரைவ் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்க நீ தான் எடுத்தியான்னு சொல்லிட்டு ஹீரோனி பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். நம்ம டிங் பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். அப்ப டிங் கிட்ட தான் அந்த பென்ட்ரைவ் இருக்குன்னு சொல்லிட்டு கூல்லையா சோ எல்லாருக்குமே காமன் ஒரே மாதிரி பென்ட்ரைவ் தான் கொடுப்பாங்க. டிங்கோட பென்ட்ரைவ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுதான் என் பென்ட்ரைவ் சொல்லிட்டு உள்ள பார்த்தா டிங் வித்தியாசமான போஸ்ட்லாம் கொடுத்து பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுத்து வச்சிருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஏன்டி பென்ட்ரைவ்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க எல்லாருமே. இந்த பக்கம் சோவா ஐயோ என் பென்ட்ரைவ் போச்சு அதுல தான் வந்து அந்த ஹீரோனியோட எல்லா லீக் வீடியோஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ள வந்துருவாரு. உள்ள வந்துட்டு அந்த மாதிரி ப்ரொஜெக்டர்ல வந்து இந்த இதுவை கனெக்ட் பண்ண இதுல ஸ்டடி மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லிட்டு ஜோ எப்படி ஃபோல்டர் நேம் ஒரே மாதிரி சேவ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரே மாதிரி சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. கரெக்ட் ப்ரொஜெக்டர் ஆன் ஆகிற டைம்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து பவர் ஆஃப் ஆயிரும். சரி விடுங்க இது வந்து 100 நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் எடுக்காம கிளம்பிடுவாரு. இந்த பக்கம் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா எல்லாருமே கூப்பிட்டு விட்டுருப்பாரு. இந்த மாதிரி என்னடா பண்ணீங்க அவன் வந்து என்கிட்ட அந்த பென்ட்ரைவ் எல்லாம் கொடுத்தானே 4 பேர் இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம சீனியரும் உள்ள வருவான். இந்த பக்கம் ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஹீரோ கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து கேட்பாரு ஏன் லேட்டா வரணும்னு, உங்களுக்கு என்ன நீ என்ன என்னோட பேரண்டா நீ வந்து என்னை கைட் பண்ணணும், இல்ல உங்க அண்ணா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் உனக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. சரி இப்போ என்ன கிளாஸ் எடுக்க போறீங்க, உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது இந்த பென்ட்ரைவ்ல வந்து ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் இதை படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொடுத்து அமைச்சிருவாரு. ஹீரோனி எதுல இருக்குன்னு ஸ்டடி மெட்டீரியல் ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதுல பாருவாங்க. இந்த பக்கம் பிரின்சிபல் வந்து என்னடா பண்ணீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த பசங்க கிட்ட எல்லாம் கேட்க சார் நாங்க எதுவுமே பண்ணல சார் எதுவுமே பண்ணலையா இல்ல சார் அந்த ஹீரோனியா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் வந்து நோண்டி கேள்வி கேட்க எல்லாமே அவன் இந்த பென்ட்ரைவ்ல கொடுத்துட்டான், நான் இதை லைட்டா ஓபன் பண்ணி பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பதான் தெரியும் ஓஹோ இதுதான் ஜோவோட பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். அப்படியாவது அந்த ஹீரோனியோட லீக் வீடியோ பாத்துற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த வீடியோ வந்து ஓபன் பண்ணுவாரு. ஓபன் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோனி வீட்டுல காட்டுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வீடியோ இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஐடியல் போட்டோலாம் இருக்கு அப்படின்னு ஐடியல் போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜோவோட ஐடியல் போட்டோ தான் இருக்கும். ஆமா ஐடியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா காது கேட்காத மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். இதுல வீடியோலாம் இருக்கு அப்படின்னு வீடியோவா என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போய் ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும் அது அஜால் குஜாலான வீடியோ. ஐயோ என்ன அசிங்க இது சொல்லிட்டு ஹீரோனி அடிக்க கரெக்டா ஹீரோயினியோட அண்ணன் அந்த டைம்ல வந்துரும். இரடா என் தங்கச்சிக்கு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சும்மாவே விட மாட்டாங்க. ஹீரோ போட்டு செம்ம அடி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது நம்ம ஹீரோயின் அண்ணன் பார்த்துட்டு ஆஹா இவங்களோட போக்கே சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நம்மளோட சீனியர் வந்து பிரின்சிபல் கிட்ட சார் எதுவுமே இல்லையா ஆமா ஒண்ணுமே இல்ல எல்லாமே படிக்கிற மெட்டீரியலா இருக்கு உங்களை போய் நான் சந்தேகப்பட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் போயிருவாரு. ஆனா இந்த பக்கம் சீனியர் வந்து என்னடா இது எந்த வீடியோமே காணாமான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருப்போம். அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்மளோட ஜோ வந்து அந்த பென்ட்ரைவ் கொடுப்பான். கொடுத்துட்டு பழைய பென்ட்ரைவ் வாங்கிப்பான். எதுவுமே அளவா இருந்தா தப்பு இல்ல இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ண ஜோக்கு அனுப்ப இந்த பக்கம் பசங்க எல்லாமே போன்ல நோண்டிட்டு இருக்கும்போது கரெக்டா அப்போ உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட என்ட்ரி. எல்லாருமே வாயை பொளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. யாரா இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு. இதுதான் இவங்க தான் வந்து நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம அந்த டீச்சரை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாரு. சோ ஏதோ ஒரு ஹீரோக்கு வந்து இந்த டீச்சர் கிட்ட இருக்கு. இந்த பக்கம் பசங்க எல்லாம் அந்த டீச்சர் புதுசா வந்து பார்த்துட்டு ஆஹா சூப்பரா இருக்கு இந்த டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிப்பாங்க. என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சருக்கே வியர்டா இருக்கும். இதை பார்த்து பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது பசங்களுக்கு எப்படி நம்ம டீச்சர் பிடிச்சிருக்கோ பொண்ணுங்களுக்கு வந்து நம்ம சாரை பிடிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ
ஹீரோ பாத்தீங்கன்னா சுத்தி பொண்ணுங்களா போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சு கூட யார்கிட்டயுமே பேச மாட்டாரு. ஆனா அந்த டீச்சர் கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சு பேசுவாரு. இது வந்து நம்ம ஹீரோயின் எல்லாம் பாத்துட்டு என்ன நடிகண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்துப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினோட அண்ணாவும் நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஹீரோ வந்து ரொம்ப சோகமா ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. என்ன மச்சான் என்ன போஸ்ட் போட்டிருக்க அப்படின்னு இது நீ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அண்ணாக்கு வந்து ஒரு சந்தேகம் ஆயிடும். அவன் என்ன பண்ணுவான், அடுத்த நாள் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பசங்களா இருக்கும்போது டிங் வந்து ஒரு மாதிரி வீடியோ காட்டுவான். இங்க வேற பாத்தீங்களா அந்த டீச்சருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு பாருங்க, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட காட்டிட்டு ஒரு ஸ்விமிங் பூல் வீடியோ மாதிரி காட்டுவா. ஐயோ நான் சாருக்கு இவங்களுக்கும் லவ் ஓகே ஆகும் நினைச்சா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அண்ணா வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வருவான். வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு நீ எதுக்கு ஸ்கூலுக்கு வந்தோன்னு, இல்ல நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் எல்லாம் கொடுத்துருவாங்க. யாரு நீயா, நான் ஒரு நாள் எக்ஸாம் அப்போ என் ஆல் டிக்கெட் விட்டுட்டேன் கொண்டு வாடானாவே நீ கொண்டு வரல, நீ எல்லாம் வந்து என் படிப்பை பத்தி யோசிக்கிறியான் போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தேர்றத பார்த்துட்டு நம்ம டீச்சரை பார்ப்பான். டீச்சரை பார்த்துட்டு என்ன இவனோட இதுவே சரியில்லை, சரி ஓகே எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அண்ணா வந்து அந்த இடத்துல போயிடுவான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசுறத பார்த்துட்டு நம்மளோட சீனியர் வந்துட்டு யாரது அப்படின்னு அது எங்க அண்ணன், ரெண்டு பேருக்கு மூஞ்சி ஒழுங்கா செட்டே ஆகலையே அப்படின்னு ஸ்டெப் பிரதர் அப்படின்னு. ஸ்டெப் பிரதர் ஆமா உன்னை மாதிரி அவன் ஒரு ஸ்டெப் பிரதர், நான் ஸ்டெப் பிரதரெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட சீனியர் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோனிக்கு வந்து ஒரு சந்தேகமாவே இருக்கு, என்ன இது நம்ம ஹீரோனை எங்க அண்ணன் வந்து விசாரிச்சு போறான், ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அப்படியே நம்ம ஹீரோ வந்து நோட்ட விட இருப்பான். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர் கிட்ட நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண, சாப்பிடும் போதெல்லாம் அவங்க கூட ஒன்னா இருந்து சாப்பிட, அதுக்கப்புறம் டீச்சர் இந்த பக்கம் போகும்போது ஹீரோவோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே மிஸ் ஆகும். கிளாஸ் எடுக்கும்போது நான் என்ன பேசிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்க அப்படி வந்து ஹீரோனிக்கு வந்து ஒரு டவுட்டாவே இருக்கும். ஹீரோக்கும் டீச்சருக்கும் எதனா வந்து சந்தேகம் இது லவ் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அன்னைக்கு நைட் நம்ம டிங் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆல்பம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலோட எல்லா மெமரிஸ் ஆல்பம் கொண்டு வராங்க. அதுல ஹீரோ படிச்ச அந்த ஸ்கூல் மெமரியோட ஆல்பம் வந்து நம்ம ஹீரோனியும் நம்ம டிங் செக் பண்ணும்போது நம்ம ஹீரோட அண்ணா அதுல வந்து பாத்தீங்கன்னா டீச்சர். சோ டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கெட் டுகெதர் மாதிரி இவங்க மூணு பேரும் வந்து ஒரு நாள் ஹோட்டல்ல வந்து மீட் பண்றாங்க. ஹீரோட அண்ணா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீச்சரை கூட்டு வருவான். கூட்டு வந்து பேச ஆரம்பிப்பாங்க. சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து இன்னும் 2-3 பார்ட் தான். சோ அதோட பாத்தீங்கன்னா அந்த டிராமாவை நம்ம முடிச்சிடலாம் ஷார்ட் அண்ட் ஷார்ட்டா. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல டிராமா, மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் தொடர்ந்து நான் வீடியோ போட ட்ரை பண்றேன் guys and lots of love you. இந்த டிராமாவோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஏன்னா இதோட வீடியோ எதுவும் கிடைக்கல. அண்ட் லவ் யூ லாட், பை பை.